ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த vlog. ஒரு புது டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஹவு டு சேஞ்ச் த கிளச் பிளேட்ஸ். ஸோ அந்த கிளச் பிளேட்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் தம்ப்நெயில் ரெஃபரன்ஸும் போடுறேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ கிளச் பிளேட்டை எதனால் சேஞ்ச் பண்ணணும், என்ன ரீசன்னால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கிளச் பிளேட்டோட அப்பியரன்ஸை வச்சு மட்டுமே வந்து கிளச் பிளேட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியாது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து கிக்கர் ஸ்லிப் ஆகுது, கிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்லிப் ஆகுது, உடனே கிக்கர் வந்து மேலேருந்து கீழே இறங்கிடுது, க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது, இனிஷியலாக டார்க் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லிப் ஆகுது, பவர் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளச்சை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அன்லஸ் எனக்கு பவரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வண்டி ஓட்டும்போது எனக்கு எந்த ஒரு லேகுமே இல்லை, கிக் பண்ணும்போது ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகுது, கிக்கர் எனக்கு ஸ்லிப் ஆகலை அப்படின்னா யுவர் பிளேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபைன். நான் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், தம்ப்நெயில் ரெஃபரன்ஸ் போடுறேன், வேணுன்றவங்க போயிட்டு அதை பார்த்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எப்படி கிளச் பிளேட்டை வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் நான் ஒரு சில டெக்னிக்ஸ் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவும் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கிளச் பிளேட்டை எப்படி மாற்றுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிளச் பிளேட்டை மாற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கழட்டிடணும். நான் ஆல்ரெடி இதை வந்து கழட்டி வச்சுட்டேன். ஸோ இது எப்படி கழட்டுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிளச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த கிளச்சை எப்படி கழட்டுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது. ஸோ 1-2 வீடியோஸ் 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். பைக்கோட மெயின்டெனன்ஸில் நீங்களும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5 ஸ்பீட் வித் 4 பிளேட் கிளச்சு. ஸோ இது வந்து 4 பிளேட் கிளச்சு. 4 பிளேட் கிளச்சாக இருந்தாலும் சரி, 3 பிளேட் கிளச்சாக இருந்தாலும் சரி, மாற்றுற விதம் எல்லாம் ஒன்று தான், ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ ஹியர் யூ கோ ஃபார் த கிளச் பிளேட்டோட டீட்டெயிலிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டு 4 பிளேட்டு. இதோட எம்ஆர்பி 170. இதில் ஒரு 20 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து டிஸ்கவுண்ட்டோட ரேட்டு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃப்ரிக்ஷன் பிளேட். இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 525. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு. இது 370 ரூபாவோ 380 ரூபாவோ இருந்தது, ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு. ஸோ 3 பிளேட்டு செட்டு அப்படின்னா இதுலேருந்து ஒரு 100 ரூபா கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றது எதுவுமே வித்தியாசம் கிடையாது. ஸோ அடுத்த வீடியோ வந்து 3 பிளேட் கிளச்சை வந்து 4 பிளேட் கிளச்சாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்துச்சு, நிறைய பேரும் இந்த டவுட் என்கிட்ட கேட்குறீங்க, எதனால் அதை கன்வெர்ட் பண்ணணும், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கா, என்ன ரீசன்னால் கன்வெர்ட் பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணனா என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கிளச்சை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கிளச்சை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ரிமூவ் தீஸ் 3 நட்ஸ். இந்த 3 நட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 11 நம்பர் ரிங்ஸு எடுத்துக்கிட்டு கழட்ட வேண்டியது தான். கழட்டும் போது சுத்தாமல் இருக்கிறதுக்கு தக்க ஒன்று வச்சுட்டோன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ கழட்டிடலாம் வாங்க. லூஸ் பண்ணிட்டாச்சு. 3த்தையுமே அட் அ டைம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் இருக்குது, 3 எங்கேயாவது அடிக்க போகுது, அது மாதிரிலாம் எதுவும் வந்து கிடையாது, ரொம்ப மினிமலாக இருக்கும். பிடிச்சி அழகாக கழட்ட வேண்டியது தான். கொஞ்சம் ஒன்று லூஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்தது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று லூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று லூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று லூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கோட லென்த்தும் பார்க்கணும், ஸ்ப்ரிங் வந்து எந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் தான் நீங்கள் இங்கே மேலே கிளச்சை பிடிக்கிறப்ப கொடுக்குற அந்த டைட்னஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனையும் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துடணும். ஒன்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கூடவே அந்த ஸ்ப்ரிங்கையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. 6 ஸ்ப்ரிங் வரும். ஒரு சைடு வந்து இதில் ஒரு 3 ஸ்ப்ரிங் இருக்கும், ஆப்போசிட்டில் ஒரு 3 ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கிளச் எப்போவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஏன்னா அது மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வீடியோவில் போடுறேன், அதாவது கிளச் கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 5 ஸ்பீடுக்கு இருக்கிற அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் 4 ஸ்பீடுக்கு இருக்கிற அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், மெக்கானிசமும் ஒரே மெக்கானிசம் தான். என்ன இது கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன்னு சொல்லுவாங்க, மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஸ்பேரு கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்குது இந்த 5 ஸ்பீடுக்கு. மற்றபடி வந்து இதை வந்து குறை சொல்கிறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு டார்க்கும் சரி,
பவரும் சரி 5 ஸ்பீடில் நல்லாயிருக்கும். 4 ஸ்பீடோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடில் வந்து அந்த டார்க் வந்து அவ்வளோ பஞ்சியாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஹில்ஸுக்கெல்லாம் அந்த 4 ஸ்பீடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து கேரளா, இந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புல்லட்ஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து 4 பிளேட் சிஸ்டம். இந்த 4 பிளேட்டில் வந்து இதில் வந்து இந்த மாடலில் ஒன்று மட்டும்தான் டிஸ்க் பிளேட்டாக இருக்குது, அதாவது டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் டிஷ் பிளேட்னு சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே வந்து எனக்கு 3மே பிளெயின் பிளேட்டாக தான் இருக்குது. ஸோ 3மே பிளெயின் பிளேட்டாக வந்தாலும் சரி, இல்லை 2 பிளேட் வந்து டிஷ் பிளேட்டாக வந்துட்டு 2 பிளேட் வந்து பிளெயின் பிளேட்டாக வந்தாலும் சரி, எல்லாமே ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ அதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் மட்டும் டிஷ் பிளேட் வந்தது, எனக்கு வந்து 2 பிளேட் டிஷ் பிளேட் வந்திருக்கு, அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா கிளட்ச் பிளேட் வந்து நார்மலாக தான் இருக்குது. எனக்கு கிளட்ச் எதுவும் ஸ்லிப் ஆகலை, பவரில் எதுவுமே லேக் கிடையாது. நான் வந்து ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் வேணும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க கிளட்ச் பிளேட் எப்படி மாற்றுறது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் கிளட்ச் பிளேட் மாற்றுறேன். எனக்கு அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா கிளட்ச் வந்து 50% to 60% இருக்குது. எனக்கு தேஞ்சு போகல, நல்லா இருக்குது. அண்ட் க்ரிப்பும் எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே க்ரிப்பு மிஸ் ஆகலை. பார்த்தீங்கனாலே தெரியும் கிளட்ச் பிளேட் வந்து நல்லாவே இருக்குது எனக்கு. ஸோ இது வந்து பிளெயின் பிளேட்டுன்னா ஸ்டீல் பிளேட்டு. இந்த புதுசாக வந்த ஸ்டீல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டு வந்து பிளெயின் பிளேட்டாகவும் 2 பிளேட்டு வந்து டிஷ் பிளேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஷ் பிளேட்டுனா ஒரு சைடு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், தெரியுதுங்களா? ஒரு சைடு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் 2 பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. 3 பிளேட் வர்றதுல ஒரு பிளேட் மட்டும்தான் வந்து டிஷ் பிளேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி போடணுன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ஃப்ரிக்ஷன் பிளேட். ஸோ இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் ராயல் என்ஃபீல்டில் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அப் டு யுவர் விஷ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இந்த கிளட்ச் பிளேட்டோட சப்ளை வந்து என்டியூரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்டியூரன்ஸில் வாங்கினாலும் பெட்டர். ஸோ அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு சில பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா 4 பிளேட்டுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய பழைய பிளேட் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடோட கிளட்ச் பிளேட்டு நான் மாற்றி வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ கடைக்காரன் நான் ஃப்ரெண்டுன்றதுனால மாற்றி கொடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்லஸ் நீங்கள் இந்த பார்ட்டை பிரிக்கும்போது எப்படி பிரிக்கணும்னா ஜென்டிலாக, ரொம்ப ஜென்டிலாக, கையில் வந்து அழுக்குப்படாமல் அழகாக இப்படி பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி எடுக்கும்போது அவங்களுக்கும் எந்த சிரமமும் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து 5 ஸ்பீடோட பிளேட்டு. ஸோ பிளேட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து இன்னும் சொல்லணும்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். யாராவது சீனியர் மெக்கானிக்ஸ் பார்க்குறீங்கன்னா, சீனியர் மெக்கானிக்ஸும் இந்த பிளேட் அரேஞ்ச்மெண்ட்டில் தப்பு பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் மேனுவலும் சரி, யூசர் மேனுவலும் சரி, ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்த பிறகு தான் நான் வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்பேன். அண்ட் நிறைய கைடன்ஸ் நான் சீனியர் மெக்கானிக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். பட் நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தான். பட் நிறைய பேர், ஈவன் நானே ஏதாச்சும் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் தேடி பார்ப்பேன். அப்படி தேடி பார்க்கும்போது நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இந்த பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ஸை போத் 4 ஸ்பீடுக்கும் சரி 5 ஸ்பீடுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நான் பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் ஷாப் மேனுவல்லேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்து போடுறேன். இப்போ 5 ஸ்பீடோடைய கியர் பாக்ஸ் கிளட்ச் பிளேட்டை வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஹியர்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ புது பிளேட்டுக்கும் பழைய பிளேட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பழைய பிளேட் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஸோ நான் அகெயின் சொல்லிடுறேன், நான் கலட்டி மாட்டினதுனால வந்து திரும்பவும் வந்து இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கலட்ட வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் பிளேட்டை மாற்றுறேன். நாலேஜ் நிறைய பேருக்கு இந்த கிளட்ச் பிளேட்டை மாற்றுறதுக்கான ஒரு நாலேஜ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் அதை எடுத்து உள்ளே வச்சுடுவேன்.
அன்லஸ் இது போனதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வியர் ஆனதுக்கப்புறம் நான் இதே கூட எடுத்து திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு ப்ரீவியஸாக இருந்த ஃபிக்ஷன் பிளேட்டில் ஒன்று மட்டும்தான் டிஷ் அண்ட் பிளேட்டாக வந்துச்சு. அதாவது இது ஒன்று மட்டும்தான் டிஷ் அண்ட் பிளேட்டாக வந்துச்சு. மற்ற 3மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் பிளெயின் பிளேட்டாக தான் வந்துச்சு. பட் இப்போ நான் புதுசாக வாங்கினதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேட் வந்து டிஷ் அண்ட் பிளேட்டாக இருக்குது. அண்டு பேலன்ஸ் 2 பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன் பிளேட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. 2 டிஷ் அண்ட் பிளேட் இருக்கும். ஸோ 2 டிஷ் அண்ட் பிளேட்டுமே எய்தர் எட்ஜஸில் வைக்கணும். அதாவது ஒரு டிஷ் பிளேட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ உள்ளே போகுது இல்லையா, உள்ளே போகும்போது இங்கே ஒரு ரிங்கு ஒன்று இருக்கும், பிஸ்டன் ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிஸ்டன் ரிங் வந்து இதில் டச் ஆகக்கூடாதுன்றதுனால ப்ரொட்ரூடிங் வந்து அவுட்டர் சைடில் வைக்கணும் இதை. ஓகேங்களா, இது அவுட்டர் சைடு வச்சாச்சு. அவுட்டர் சைடு வச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, அடுத்து நார்மல் பிளெயின் பிளேட்டு, அடுத்து திரும்ப ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, அடுத்து ஒரு நார்மல் பிளெயின் பிளேட்டு, அடுத்து ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட், அடுத்து ஒரு இப்போ வந்து இதை இந்த சைடு திருப்பி வைக்கணும் ஆப்போசிட்டில். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா, தூக்கிட்டு இந்த சைடு இருக்குது. இதோட மெயின் பிரின்சிபலே என்னென்னா இது வந்து இந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும். இந்த அலைன்மெண்ட்டில் இது இருக்கணும். வச்சாச்சா, இப்போ தான் வந்து இது எப்படி லைக் இட் சிம்பிள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடுக்கு வந்து 4 பிளேட் சிஸ்டம் இருக்கும், 3 பிளேட் சிஸ்டம் இருக்கும். அந்த 3 பிளேட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சர்ட் பிளேட்டும் 2 பாண்டட் பிளேட்டும் வரும். இதே 4 பிளேட் சிஸ்டம்னா ஒரு பாண்டட் 3 பாண்டட் பிளேட்டும் ஒரு இன்சர்ட் பிளேட்டும் வரும். அதாவது ஒரு பிளேட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிளேட்டை ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாண்டட் பிளேட்டை வந்து வரிசையாக வைக்கணும். பட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த இன்சர்ட் பிளேட்னு சொல்கிற கருப்பு கலர் பிளேட்டை வந்து இந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஏன் இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளர்ச்சை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தான் வரும். அப்போ வெளியில் வரும்போது பாண்டட் பிளேட்டுக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷனை விட இன்சர்ட் பிளேட்டுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இன்சர்ட் பிளேட்டு லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் ஃப்ரிக்ஷன் பெட்டராக இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து ஒர்க் ஷாப் மேனுவல்லையும் சரி, ராயல் என்ஃபீல்டில் ஒரிஜினலாகவும் சரி, அதை லாஸ்ட்டில் பட் ஏன் நம்ம மெக்கானிக்ஸ் வந்து அதை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு பாண்டட் பிளேட்டு 3 பாண்டட் பிளேட்டையும் லாஸ்ட்டில் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். த ரைட் ப்ராக்டிஸ் இஸ் டு கீப் த இன்சர்ட் பிளேட், அதாவது கருப்பு கலரில் இருக்கிற பிளேட்டை ஃபஸ்ட்டு வைக்கணும். பேலன்ஸ் இருக்கிற 3 பாண்டட் பிளேட்டையும் இந்த இடத்துல வைக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ், நம்ம சேனலில் இருக்க மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் எல்லாமே 4 ஸ்பீட் தான் யூஸ் பண்ணுறீங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸு வர கிளர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கிளர்ச் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் போடுறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் அதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க வந்து அதை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நிறைய விஷயம் நம்ம டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் இது சம்மந்தமான ரிலேட்டட் டவுட்ஸ், 5 ஸ்பீடாக இருக்கட்டும், 4 ஸ்பீடாக இருக்கட்டும், ஓல்டு புல்லட்ஸ் ரிலேட்டடான எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்ப்ரிங்கை எடுத்து இதில் லோட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணிவிட்டு நட்டை வந்து இதை டைட் பண்ணிடணும். ஸோ நான் பழைய நட்டு வந்து மர போயிடுச்சு. மர போனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா புது நட்டும் வாஷரும் வாங்கிட்டேன். ஸோ செட்டாகவே பார்த்தீங்கன்னா இது 40 ருபீஸ் எனக்கு காஸ்ட் ஆச்சு. இது நட்டு வந்து புது நட்டு அண்ட் வாஷரும் புது வாஷர். ஸோ இந்த வாஷர் வந்து 3 ருபீஸ் வரும். இது டிவிஎஸ் போல்ட்டு. இதோட டிவிஎஸ் போல்ட்டோடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ 8.6 சம்திங் வரும், 8.8. ஆமாம், மைக்ரோ 8.8. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. 8.8. ஸோ இந்த டிவிஎஸ் போல்ட் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிடிக்கும். வெரி எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு த நார்மல் போல்ட். நார்மல் போல்ட்லாம் மர போயிடும், டிவிஎஸ் போல்ட்லாம் மர போகாது. ஓகேங்களா. ஸோ 3 பிளேட்டு இருக்கிற ஃப்ரிக்ஷன் பிளேட்டும் ஒரு டிஷண்ட் பிளேட்டுக்கும் நிறைய சொல்லியிருந்திருப்பேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. அரேஞ்ச்மெண்ட்டு இதுலேயும் தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா.
ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளு. ஏன் டவுட்ஸை வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே டவுட்டாக இருக்கும், இது என்ன இப்படி பண்ணுறாங்க, அதை என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், பேசிக்கிட்டே நான் வந்து இதை விட்டுட்டேன். இருங்க காட்டுறேன். கிளர்ச் ராடு. ஸோ அந்த கிளர்ச் ராடு இதுக்குள்ளே இன்னொரு ராடு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு டிஸ்மேண்டில் பண்ணும்போது அது விழுந்துடும். 4 ஸ்பீடுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், 5 ஸ்பீடுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த 4 ஸ்பீடுக்கும் 5 ஸ்பீடுக்கும் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரென்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் மேனுவல்லேருந்து எடுத்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ராடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளட்ச் பால் வரும். கிளட்ச் பாலில் வந்து 1/4 இன்ச் பாலில் 5 mm பாலும் 1/4 mm சம்திங்னு இருக்கும். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 ஸ்பீடுக்கு ஒரு பால் வரும், 5 ஸ்பீடுக்கு ஒரு பால் வரும். ஸோ அதெல்லாம் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் பார்ட் நம்பர் கூட எடுத்து தரேன். நீங்கள் அதை கடையில் போய் கேட்டாலே அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து 4 ஸ்பீட் 5 ஸ்பீட்னாலே எடுத்து தானாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வாஷர் வந்து வச்சிடணும். ஸோ வாஷர் வச்சாச்சு, உள்ளே செட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இதுதான் மறந்துட்டேன், பேசிகிட்டு இருக்கும்போது விட்டுட்டேன் நான். வேறு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் வந்து 5 ஸ்பீடுக்கு வந்து 4 ஸ்பீடோட கிளட்ச் பிளேட் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபீஸபிலிட்டி வராது, இப்படி தூக்கிட்டு நிற்கும். நான் இப்போ வாங்கினேன் பார்த்தீங்களா, வாங்கிட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் இது வரல, செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். பட் செட் ஆகலை. செட் ஆகாததுனால தான் வந்து நான் திரும்பவும் போயிட்டு கடையில் கொடுத்து மாற்றிக்கிட்டு வந்தேன். ஸோ எப்போவுமே அந்தந்த பைக்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். வேறு வழியே கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது, நான் வேலையை முடிச்சாகணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி ஒரிஜினாலிட்டியோடு வச்சுருங்க. அதுதான் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டு. எதுலேயுமே லேக் இருக்காது. இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் மற்ற வண்டி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, 5 ஸ்பீடுக்கும் 4 ஸ்பீடுக்கும். 4 ஸ்பீடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா டார்க் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். 5 ஸ்பீடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் கியர் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து இதை வந்து சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி டைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு போல்ட் எடுத்துக்கோங்க. போல்ட் எடுத்துக்கிட்டு ரிங்ஸ்குள்ளே இது மாதிரி விட்டுட்டு அதை இப்படி சப்போர்ட் கொடுத்துட்டு, நம்ம கையால் சப்போர்ட் கொடுக்க முடியாது இல்லையா, எவ்வளோ தான் வச்சு பண்ணாலும் மெட்டலில் கொடுக்குற ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. ஸோ இப்படி கொடுத்து டைட் பண்ணோன்னா ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் வச்சாச்சு. பிடிச்சி அதுக்காக நெருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கிளட்சை இப்படி பிடிச்சி பார்க்கணும். கிளட்சை பிடிச்சி பார்க்கும்போது அது ஓப்பன் ஆகி மூடணும். ஓகேங்களா? அது இப்படி ஓப்பன் ஆகி கரெக்டாக மூடணும். அண்ட் அந்த சைடு போயிட்டு கிளட்சை பிடிச்சிட்டு டீகம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ டீகம்ப்ரெஸ் பண்ணி பண்ணுறேன். மூமெண்ட் நல்லா இருக்குது, எந்த வித அப்ரேஷனுமே கிடையாது, ப்ராப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்து கிளட்சை பிடிச்சி பார்த்துருவோம், ப்ராப்பராக இருக்குது. ஓகே ஃபைன், தட்ஸ் இட் கைஸ். ஸோ கிளட்ச் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு திஸ் சேனல், டூ கன்சிடர் ஹிட்டிங் த லைக் பட்டன் as well as the subscribe button. And வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர். அண்ட் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் கூட பண்ணுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு கிளாரிஃபை இட். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் உங்களுக்கு இந்த செயின் டைட் பண்ணுறது ரிலேட்டடான வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்துருப்பேன். வேணுன்றவங்க அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே செட்டாக முடிச்சதுக்கப்புறம் அப்படியே செட்டாக எப்படி கழட்டினோமோ அதே மாதிரியே மாட்டிட வேண்டியது தான். இந்த டைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த கிளட்ச் பிளேட் சேஞ்ச். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். See you in another interesting video. Until then, bye from Rahul. See you, bye. Take care. அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.